கிச்சனில் ஒரு சில வேலைகளை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஷார்ட்டாக ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இந்த ஹீட்லேயே இந்த புளி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோசை ஊற்றலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் தோசை ஊற்றும் போது இதில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோசை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஒரே கல் யூஸ் பண்ணி சப்பாத்தி தோசைன்னு பண்ணும்போது சம்டைம்ஸ் தோசை ஊற்றும் போது ஒட்டிட்டு சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி புளியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஒட்டாமல் ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள்லாம் பல்கான குவான்டிட்டியில் நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே குழம்பு மிளகாய் தூள்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டிலை ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபில் பண்ணும்போது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. கைப்படாமல் கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே சிந்தாமல் அழகாக ஃபில் பண்ணலாம். மசாலா பொருட்களை எப்பயுமே பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க. அப்போதான் மசாலாவுடைய ஃப்ரெஷ்னஸும் சரி அரோமாவும் சரி கொஞ்சம் கூட குறையாம அதே மாதிரி இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வண்டு பூச்சி வராமல் இருக்கும். அதே மாதிரி மசாலாவுடைய அந்த வாசம் மாறாமல் இருக்கும். மசாலா அரைச்சப்போ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அதோடைய வாசமும் சுத்தமாக மாறாது. அதே மாதிரி ரொம்ப கட்டி கட்டியே ஆகாமல் வண்டு பூச்சிலாம் வராமல் ரொம்ப சேஃபாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இரும்பு கடாயோ இல்லைனா இரும்பு தோசைக்கல்லோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு ஐட்டமில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே துரும் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போது அந்த துரு பிடிச்ச கரை நமக்கு தெரியாது. ஆனால் இதை தொடச்சி பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு துரும் பிடிச்ச கரை இருக்குன்னு. இதை வாஷ் பண்ணதும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சமைக்கிற பொருளில் இந்த துரு பிடிச்ச கரை அப்படியே மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயும் வாஷ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா காட்டன் கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கண்ணில் நல்லா தெரியும். நல்லா சுத்தமாக அழுத்தி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கையால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதை அப்படியே வச்சிடலாம். நமக்கு சமைக்கும் போது எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு பாத்திரங்களை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாலோ இல்லை வாஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சமைக்க ஆரம்பித்தாலோ கண்டிப்பாக அதில் துருப்பிடிச்ச கரை இருக்கும். ஸோ அதனால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இரும்பு பாத்திரங்களை பல வருஷங்களுக்கு நீங்கள் சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு பாத்திரங்களில் அதிகமாக சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கும் அயன் கண்டென்ட் நம்மளுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சமைக்கிற உணவு பாத்திரங்களில் இந்த மாதிரி இரும்பு பாத்திரங்கள் பன்சட்டி பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சுகரும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வாட்டர் எடுத்தாலும் மொத்தமாக ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கையில் அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா
கையில் இருக்கிற அந்த மாவு எல்லாமே அப்படியே உதிர்ந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாது. மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆயில் சேர்த்துடக்கூடாது. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக லேயர்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் வாட்டர் கர்டெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே போதும். சப்பாத்தி மாவு பிசைகிறதுல தான் சப்பாத்தியே நல்லா சாஃப்டாக வரும். கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல ட்ரையாக நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்போ மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது ப்ரெஷர் குக்கரில் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 விசில் வச்சாலே போதும். நல்லா மலர வெந்து வந்துடும். இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் மட்டும் கொஞ்சமாக சன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சன்னால ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸில் பெரிய தக்காளி பழத்தை புளிப்பில்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. இதில் ஒரு 8லேருந்து 9 சப்பாத்தி கிட்ட வரும். சப்பாத்தி செய்யும் போது நார்மலாக அப்படியே தேய்ச்சிட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும். சப்பாத்தியும் நல்லா லேயர்டாக சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு தூவி நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல லேயர்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது மேல் மாவு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமாக போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுக்கும் போது அந்த மாவு எல்லாமே அப்படியே ரொம்ப உதிர ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் அப்படியே கரிஞ்சு போன மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். சப்பாத்தியை போடும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு திருப்பி போட்டு எடுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். போட்டதும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஆயில் ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. சப்பாத்தி பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும், அங்கே இங்கே கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த டிப்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாஃப்டாக வரத்துக்கு இன்னொரு டிப்பும் இருக்குது. சப்பாத்தியை போட்டதுமே ஒரு சில பேர் எண்ணெய் ஊற்றி அப்படியே திருப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆயில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு பேனில் க்யூப் சைஸ் பட்டரும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சன்னா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அது இது கூட சேர்த்துக்கலாம். சன்னாவை இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா, இது எல்லாமே சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. எப்பயும் எண்ணெயிலேயே மசாலா சேர்த்து வதக்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனையே நமக்கு சுத்தமாக இருக்காது. நல்லா சுருண்டை இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய தக்காளியோடைய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கிரேவியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சிருக்கிற சன்னாவை இது கூட அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச சன்னா அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சன்னாவை அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 கியூப் சைஸில் பட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கிரேவியுடைய டேஸ்ட்டும் சரி டெக்ஸ்சரும் சரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Keep watching.